சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 52. மஞ்சளழகி, முக்கியமாக ஒன்றை மறந்துவிட்டாய். திட்டங்கள் மட்டும் வெற்றியளிப்பவை அல்ல. நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. மஞ்சளழகி, ஸ்ரீ விஜயத்தின் கடற்படை தலைவனிடமிருந்து ஓலை வாங்கி வந்திருக்கிறேன். இந்த மலையூர் கோட்டையை யாருக்கும் சேதமின்றி பிடிக்க தீர்மானித்தேன். அதை உன் உபத்தலைவனே முடித்து கொடுத்து விடுவான். என் வேலை சுலபமாகிவிட்டது. இதை கேட்டதும் மஞ்சளழகி ஆறுதல் அடைந்தாள். அடுத்து என்ன செய்வதாக உத்தேசம்? இளைய பல்லவன் மஞ்சளழகியை சாளரத்தின் பக்கம் அழைத்து வந்தான். அதோ பார், கடல்புறாவின் இரு பக்கங்களிலும் நிற்கும் மரக்கலங்களைப் பார். ஒன்று காஞ்சனா, மற்றொன்று மஞ்சளழகி. மரக்கலங்களுக்கு அந்த பெயர் அவசியமா? காஞ்சனா தேவியும் அரசியாகிவிட்டாள். இப்போது நீயும் அரசியாகிவிட்டாய். உங்கள் இருவரையும் அரசிகள் ஆக்குவதே என் லட்சியம். அதற்காகவே அந்த மரக்கலங்களுக்கு அந்த பெயர் வைத்தேன். இதை கேட்டதும் மஞ்சளழகியின் மனம் துன்பப்பட்டது. இளைய பல்லவன் இதயத்தில் தனக்கு இடமிருந்தாலும் காஞ்சனாதேவிக்கும் அதில் இடமிருப்பதை நினைத்து வேதனைப்பட்டாள். இளைய பல்லவனும் சங்கடப்பட்டான். மலையூர் கோட்டை பிடிப்பட்ட மறுநாளே காஞ்சனாதேவியும் மஞ்சளழகியும் சந்திக்கும்படி இருக்குமே. எதற்கும் அஞ்சாத கடல் வீரன் தன் காதுகள் இருவர் சந்திப்பையும் நினைத்து அஞ்சினான். மஞ்சளழகி, அதோ பாருங்கள் என நதிமுகத்து வாரத்தை காட்டினாள். கடல்புறாவிலிருந்தும் மற்ற மரக்களிலிருந்தும் மாலுமிகள் இறங்கினார்கள். கோட்டை பிடிப்பட்டது போலத்தான் என்று எண்ணினாள். இளைய பல்லவன் எண்ணியபடி மலையூர் கோட்டையை சத்தமின்றி பிடித்தான். மறுநாள் காலையில் மஞ்சளழகியின் அறைக்கதவு தட்டப்பட்டது. மஞ்சளழகி திறந்தாள். வாசலில் கடாரத்தின் இளவரசி காஞ்சனாதேவி நின்றிருந்தாள். மலையூர் வீழ்ச்சியை தானே இளைய பல்லவனுக்கு தெரிவிக்க ஓடி வந்த காஞ்சனா மஞ்சளழகியை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தாள். யார் நீ என்று கேட்டாள் மஞ்சளழகி. அதை அவரை கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்லிவிட்டு காஞ்சனா வேகமாக உள்ளே வந்தாள். மஞ்சளழகி அறையின் கதவை சாத்தினாள். இளைய பல்லவன் சாளரத்துக்கு அருகில் ஒரு திருடனைப் போல பதுங்கி இருந்தான். காஞ்சனா, இளைய பல்லவர் சிறையில் இருப்பதாக தேவர் சொன்னார். ஆனால் இப்போதுதான் தெரிகிறது கோட்டைத் தலைவர் அறையில் சிறை இருக்கிறார் என்று குத்தலாக கேட்டாள். கோபத்தில் மஞ்சளழகி கதவை திறந்து கொண்டு வெளியேறப் போனாள். நில் மஞ்சளழகி என்று நிறுத்தினான் இளைய பல்லவன். மஞ்சளழகி, ஆம், அதுதானே உன் காதலர் உனக்கு இட்ட செல்ல பெயர் என்று காஞ்சனா கேட்க, நீ யாருடன் பேசுகிறாய் தெரியுமா என்று கர்ஜித்தாள் மஞ்சளழகி. யாருடன்? எந்த சாம்ராஜ்யத்துக்கு கடாரம் உட்பட்டதோ அந்த சாம்ராஜ்யத்தின் இளவரசியுடன் பேசுகிறாய். உண்மையில் நீ பேச வேண்டியது இந்த நிலையில் அல்ல. என் முன் தலைவணங்கி என் பாதம் பணிந்து பேச வேண்டும். என்ன, நீயா ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் இளவரசி? சந்தேகம் இருந்தால் இவரை கேட்கலாம். காஞ்சனா இளைய பல்லவனை நோக்கினாள். இளைய பல்லவன் ஆம் என்று சொல்லி தலையசைத்தான். இளவரசியாக ஒப்புக்கொண்டது யார்? இவள் தந்தை. யார்? எனது சிறிய தந்தையா? ஆம். இருக்க முடியாது. அப்போது மஞ்சளழகி குறுக்கிட்டாள். ஏன் இருக்க முடியாது? ஏனென்றால் உன் தாய் என்று வாய் திறக்கும் முன்னரே காஞ்சனா கன்னத்தில் பலார் என ஒரு அறை அடைந்தாள் மஞ்சளழகி. அடிப்பட்ட காஞ்சனாவும் கண்ணீர் சிந்தினாள். அடித்த மஞ்சளழகியும் கண்ணீர் சிந்தினாள். இளைய பல்லவன் நிலை பரிதாபமாக இருந்தது. இளைய பல்லவரே, உமது காதலியை அடித்தது பற்றி வருந்துகிறேன். இனி நீங்கள் உங்கள் கடமையை செய்யலாம்.